தந்தை போற்றிய தனையன். தந்தை கோசல நாட்டை ஆண்ட தயரதன். அவன் அந்த கோசல நாட்டினுடைய சிறப்பு என்ன என்றால், எடுத்த உடனேயே ஆற்றுப்படலத்தில், பாலகாண்டத்தில் ஆற்றுப்படலம் முதலாவது படலம், முதல் பாடலே ஆசலம்புரி ஐம்பொறி வாழியும் காசலம்பு முலையவர் கண்ணெனும் பூசலம்பும் நெறியின் புறம் செலா கோசல நாடு என்று பாடுவான் கம்பன். எப்படி தெரியுமா? அந்த நாட்டு மக்களினுடைய ஐம்புலன்களாகிய அம்பு நெறியின் புறம் செல்லாது. அந்த எந்த வழியில் செல்ல வேண்டுமோ அப்படி தங்களுடைய புலன்களை செலுத்துவார்கள். பெண்களுடைய கண்களாகிய அம்பு தவறான வழியில் செல்லாது. அப்படிப்பட்ட மாதர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒழுக்க நெறியின் என்று மாறாத அறம் தழைத்திருக்கக்கூடிய நாடு. அதனால்தான் அந்த நாட்டில் மும்மாறி பொழிந்தது. சொல்வார், நாட்டுப்படலத்தில் பாடுகின்ற பொழுது, பொற்பின் நின்றன பொலிவு பொய்யிலா நிற்பின் நின்றன நீதி மாதரார் அற்பின் நின்றன அறங்கள் அன்னவர் கற்பின் நின்றன காலம் மாறியே என்று பாடியிருக்கின்றார் கம்பர். என்ன அப்படின்னா, மாதரார் அற்பின் நின்றன அறங்கள் என்றால் பெண்கள் அத்தனை, மாதர்னா இந்த இடத்துல பெண்களை மட்டுமல்ல, அந்த நாட்டு மக்கள் அத்தனை பேரும் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். திருவள்ளுவர் சொல்வார்களே, அறத்திற்கே அன்பு சார்பென்ப, அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறிந்திலார் மரத்திற்கு மக்தே துணை என்று வள்ளுவர் கூறியிருப்பார். அந்த மாதிரி அறத்திற்கு அன்பு மிக முக்கியமானது. அந்த அன்பினை அத்தனை பேரும் கோசல நாட்டில் செலுத்தினார்கள். காரணம், தலைமை சிறப்பாக அமைந்திருந்தது. அவருடைய தலைவனாகிய கோசல மன்னனாகிய தயரதன் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பினை செலுத்தக்கூடியவன். தன்னுடைய பிள்ளைகள் மட்டுமல்லாது, இந்த தன்னுடைய நாட்டில் வாழக்கூடிய அத்தனை உயிரினங்களும் தங்கக்கூடிய ஒரு உடம்பாக இருந்தான் தயரதன் என்று கம்பன் பாடுகின்றான். அப்படிப்பட்ட தயரதனால் ஆட்சி செய்யப்பட்ட அந்த கோசல நாடு ஒழுக்கத்தில் சிறந்ததாக திகழ்ந்தது.